ஸோ வணக்கம் மக்களே அனைவருக்கும். கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிஎன்பிஎஸ்சிலேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20/6/2026. அவங்களோட பிளானரில் சொல்லியிருந்தபடி அதே டேட்டில் எக்ஸாக்டாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க வேலையை அவங்க பர்ஃபெக்டாக பண்ணிட்டாங்க. அப்கமிங் அவங்க சொன்ன நோட்டிஃபிகேஷனும் அந்த டேட் படியே நடக்கும்னு நம்ம நம்பலாம். ஓகே, இப்போது இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் லெவல் எக்ஸாம். நீங்கள் டேரெக்டாக ஒரு ஆஃபீஸர் கிரேடில் ஒரு உட்கார்றதுக்கான ஒரு எக்ஸாம் தான் இது. இதோட லெவல் பார்த்தீங்கன்னா லெவல் 20. இதோட பேசிக் பே 37,700. நீங்கள் ஒரு இன்னும் 56,000 வரைக்கும் சேலரி வாங்குறதுக்கான சூப்பரான வாய்ப்பு. நீங்கள் குரூப் 2ஓட ஹையஸ்ட் போஸ்டிங் வாங்குற சேலரியை விட அதிகமான சேலரி தான் வாங்க போகிறீங்க. ஸோ இது பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஒரு அசிஸ்டன்ட் இன்ஜினியர், ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட், ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட், வாட்டர் ரிசோர்ஸஸ் டிபார்ட்மெண்ட், இது மாதிரியான டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் இன்ஜினியர், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியர், அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர், இது மாதிரியான டெக்னிக்கல் ரிலேட்டடான ஒரு ஆஃபீஸர் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் இந்த எக்ஸாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கிடையாது, நான் இன்டர்வியூ தான். எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். யாரெல்லாம் நான் ஆல்ரெடி ஜிஎஸ் ஆல்ரெடி நல்லா படிச்சிருக்கேன், எனக்கு வந்து டெக்னிக்கலும் படிக்க முடியும், நான் டெக்னிக்கலில் போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸாம் பற்றின அவேர்னஸ் பெருசாக யாருக்கும் இருக்கிறது கிடையாது. அதனாலேயே இதில் காம்படிஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் 4ஓ இல்லை ஒரு குரூப் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை எழுதுறதுக்கு ஒரு 10 லட்சத்துலேருந்து 20 லட்சம் பேர் வரைக்கும் அப்ளை பண்ணுவாங்க. அதில் காம்படிஷன் அதிகம். அது ஒரு ஜென்ரலான எக்ஸாம். ஆனால் இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அந்த டிகிரி ஸ்பெசிஃபிக்காக வச்சுருக்கவங்க மட்டும் தான் அந்த எக்ஸாம் எழுத முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது இதோட காம்படிஷன் ரொம்ப கம்மி. இதுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களோட எண்ணிக்கையும் கம்மி. அதனால நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இதில் போகிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனும் வரப்போகுது. 23ஆம் தேதி குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வரதா சொல்லி பிளானில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது 20ஆம் தேதி வந்தது மாதிரியே அதுவும் 23ஆம் தேதி வரும்னு நம்ம நம்பலாம். கண்டிப்பாக குரூப் 4 குரூப் 2 வரப்போகுது. ஆனால் டெக்னிக்கல் யாரெல்லாம் போக விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக பார்த்து அப்ளை பண்ணுங்கள். இது பற்றின டீட்டெயிலான வீடியோ நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன்.